நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம ப்ராக்களுக்கு 4வது ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். 4வது ட்ரைனிங்கு நம்ம சூஸ் பண்ண கிலோமீட்டர் என்னென்னா 120 கிலோமீட்டர். இது எந்த இடம்னா வெள்ளிச்சேரி. வெள்ளிச்சேரியிலேருந்து தாமரைக்குளம் 120 கிலோமீட்டர். இது வந்து 2வது டோல்கேட்டு தாண்டி கொஞ்சம் வழி பண்ணோன்னே இருக்குது இந்த இடம். இந்த ட்ரைனிங்க்கு நாங்கள் வந்து 6 ப்ரா தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா இதுக்கு முந்தின ட்ரைனிங்கில் 2 ப்ரா லேட்டாக வந்து அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து அது கொஞ்சம் டல்லாக இருந்தனால அந்த ப்ராக்களை நாங்கள் ட்ரைனிங் எடுக்கலை. இது டைமுக்கு இந்த ப்ராக்கள்லாம் வந்து இறங்குனதுனால இந்த ப்ராக்களை மட்டும் சூஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி காலையில் இப்போ மணி 4:15 மணி ஆச்சு. கிளைமேட் வேறு நல்ல சூப்பராக தான் இருந்து. ஆனால் ரோட்டு சைடில் உடக்கு தான் உடம்படியாட்டு தான் இருந்து. சைடில் உள்ள ஒதுங்கி போய் விடக்கூடிய இடம் சரியாக அமையலை. அதனாலே ரோட்டு சைடில் வச்சு ஓப்பன் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். எப்போதுமே ரோட்டு சைட்லேருந்து ப்ராக்கில் விடும்போது பெரிய வண்டிகள், அதாவது பஸ்ஸு லாரி எல்லாம் போகக்கூடிய டைமில் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்புறம் விட்ட உடனே எந்த திசைக்கு கட் ஆகணுங்கிட்ட நம்மளை யூகிக்க முடியாது. சில ப்ராக்கள் ஸ்ட்ரைட்டாக போகும், சில ப்ராக்கள் உடனே கட் பண்ணி திரும்பும். அப்போ குறுக்க வண்டிகள் வந்துன்னா ஈஸியாக தட்டுப்பட்டு விழுந்துடும். இருந்தாலும் ஒரு ரிஸ்க்கான இடத்துல வச்சு தான் நாங்கள் ஓப்பன் பண்ணோம். ப்ராக்கள் கட் பண்ணி திரும்பாமல் நாங்கள் விட்ட திசையை நோக்கி எழும்பிட்டு. இன்றைக்கி பறவையும் ப்ராக்கள் நல்லா பறந்து. ஏன்னா ஏற்கனவே போனால் ட்ரைனிங்லேயே நல்லா பறந்தனால இந்த ட்ரைனிங்கும் ஓரளவு நல்லா பறக்கணிக்கிட்டு ஒரு நல்ல நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. இந்த ப்ராக்களுக்கு மேலே ஈஸியாக ரூட்டை பிடிச்சி வரணுன்னு ஒரு நல்ல நம்பிக்கையில் தான் விட்டோம். இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் இந்த ஸ்பாட்டில் கொண்டு விடக்கூடிய நேரத்தில் டைமுக்கே ப்ராயல் வராது. நாங்கள் வந்து 20-25 ப்ரா விட்டோம்னா 7-8 ப்ரா இந்த ஸ்பாட்டில் காணாமல் போயிடும். அதாவது தம் உடஞ்சி பறக்க முடியாத ப்ராக்கள்லாம் காணாமல் போயிடும். இந்த ட்ரைனிங்கில் ஃபஸ்ட் ரவுண்டில் 3 ப்ரா சேர்ந்தால வந்து இறங்கிச்சு. 6 ப்ராயில் 3 ப்ரா கூட்டத்திலேருந்து பிரிஞ்சுட்டு 3 ப்ரா 2 மணிக்கூர் எடுத்துக்கிட்டு 120 கிலோமீட்டர். 120 கிலோமீட்டர் வந்து 2 மணிக்கூரில் ரீச் ஆகுது வந்து ரொம்ப லேட்டு தான். இருந்தாலும் நம்ம ஓன் ட்ரைனிங் விடக்கூடிய நேரத்தில் 2 மணிக்கூருங்கிறது வந்து ஒரு நல்ல டைம் தான். பந்தயத்தில் தான் எப்போதுமே ப்ராக்கள் நல்ல ஸ்பீடாக வரும். ஏன்னா பந்தயத்தில் வந்து அதிக ப்ராக்கள் இருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டு அதிக ஸ்பீடில் பறக்கும். ஆனால் ஓன் ட்ரைனிங் விடக்கூடிய நேரத்தில் நம்ம கூட்டு ப்ரா மட்டும்தான் இருக்கும். அதனால் ஒன்றுக்கு ஒன்று அந்தளவு போட்டி இருக்காது. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும். 3 ப்ரா வந்து இறங்கி கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு ப்ரா வந்து இறங்கிச்சு. 2 ப்ரா வந்து லேட்டாக தான் வந்து விழுந்து. ஆனால் நாங்கள் விட்ட 6 ப்ராயுமே நம்மளுக்கு ரீச் ஆகிட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் கடைசியில் ஒரு கிளாவர் ப்ரா வந்து இறங்கிச்சு. அது வந்து மத்தியானம் 2 மணிக்கு தான் வந்து இறங்கிச்சு. ரொம்ப லேட்டாக தான் வந்து இறங்கிச்சு. அது இறங்கின பிறகு தான் தெரிஞ்சிருந்து கூட்டத்தில் பைரி விழுந்துருக்கு, ஃபால்கன் அட்டாக் ஆகியிருக்கு. அதனால தான் ப்ராக்கள் கூட்டம் கலைஞ்சிட்டு. அந்த ப்ரா வந்து இதுக்கு முந்தின ட்ரைனிங்கில் எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து விடக்கூடிய ப்ரா. இந்த ஒரு ட்ரைனிங்லேயும் தான் லேட் ஆச்சு. ப்ராயை பிடிச்சி பார்த்த பிறகு தான் தெரியும் ப்ராய்க்கு அடிச்சிருக்கு. ஆனால் வந்து அடிப்படலை. ரெக்க முடி அவ்வளோத்தையும் எடுத்து பிடுங்கிட்டு உள்முடியில் நிறைய ரெக்க முடி இல்லை. இனி அந்த ப்ராயை வந்து அடுத்த ட்ரைனிங்கை நம்ம எடுக்க முடியாது. இந்த ப்ரா தான் நல்லா ஸ்பீட் பண்ணிகிட்டு இருந்தது. உள்முடியில் ஒரு 4-5 முடியை காணல. ஏதோ நல்ல ஒரு புண்ணியத்தில் நம்மளுக்கு ப்ரா வந்து கிடச்சி நல்ல ஸ்பீட் பண்ணிகிட்டு இருந்த ப்ரா. இனி இதோட இந்த அடுத்த ட்ரைனிங் இதை எடுக்கிறது கிடையாது. இதை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னா இதுக்கு அடுத்த ட்ரைனிங்கில் 5 ப்ரா
கொண்டு போவோம் 200 கிலோமீட்டருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.